ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருளில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம். எதுவும் டவுட் இருந்தால் மட்டும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான். அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட், அதோட ப்ரைஸு, இமேஜ், பொருள் இருக்க வீடியோ நம்பர்லாம் வரும். அதன் மூலியமாகவே மற்ற பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு சின்ன சொம்பு தாங்க, வெங்கல சொம்பு. நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது, நல்ல கனமாக இருக்கக்கூடியது. இதெல்லாம் மினியேச்சரில் வரக்கூடியது. நம்ம சில பேர் கேட்குறாங்க, தனி பீஸாக கேட்குறாங்கிறதுனால போட்டிருக்கேன். 3 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. இந்த பீஸ் வந்து 700 விலை கொடுக்குறேன். நமக்கு கோயில் ரூமில், பூஜை ரூமில் தீர்த்தம் வைக்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பூஜை பிளேட்டு தான். இது நல்ல பெரிய பூஜை பிளேட், பாத பூஜை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியாக இருக்கக்கூடிய பிளேட்டு. நல்லா அடியில் மெழுகோடு இருக்குது. சைஸ் பெரிய சைஸு. அந்த 1 இன்ச்சு 10 இன்ச்சு 11 இன்ச்சு, 10 இன்ச்சு விட 11 இன்ச்சுங்கிறது அந்த பாத பூஜைக்கெலாம் நல்லாயிருக்கும். சில பேர் விருப்பப்பட்டு அந்த மாதிரி கேட்குறாங்க, அதனால் நம்ம அது விவரம் சொல்கிறோம். இது 11 இன்ச்சு இருக்கக்கூடியது, 2 இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது. 1900 1900 விலை கொடுக்குறேங்க. அடுத்தா பார்க்குறது வந்து மங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபனல் தான். இது வந்து 3.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. ஃபனல்லாம் வந்து உங்களுக்கு மங்குலெல்லாம் இந்த மாதிரி வித்தியாசமான பீஸ்க்கு நம்ம பீஸ் ரேட்டுக்கு தான் வாங்கி நம்ம அதுக்கு தக்கன நம்ம சேல் பண்ணுறது. 3.5 இன்ச்சு சைஸு 900 900 விலை கொடுக்குறேன். நல்ல வித்தியாசமான மங்கு எனாமல் வேர். அதுலேயே அடுத்ததாக பார்க்குறது ஒரு 5 கிண்ணம் தான். கொஞ்சமாக எதாவது எடுத்து வச்சுக்கிறதுக்கு மினியேச்சர் மாதிரி இருக்கக்கூடிய கிண்ணம் தான். எல்லாமே ஒரு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 5 பீஸு எல்லாமே வெவ்வேறு கலரில், ப்ளூ கலர், க்ரீன் கலர், டார்க் ப்ளூ, நேவி ப்ளூ, ஒயிட்டு, லைட் ப்ளூ கலர்னு இருக்குது. 5 கிண்ணம். 5 கிண்ணமும் செட்டாக தாங்க அப்படியே விலை கொடுக்குறேன். செட்டாக 950 915 விலை கொடுக்குறேன். அடுத்தா பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு செட்டு, டைனிங் டேபிள் செட்டு. இது ஏற்கனவே இந்த மாதிரி 1 தடவை போட்டிருந்தப்ப கேட்டிருந்தாங்க, அந்த மாதிரி எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருந்ததுனால இப்போ மறுபடியும் அதே மாதிரி கிடைக்கவும் சேல் போட்டிருக்கேன். இந்த மூடி கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டு. ஏன்னா இது வந்து ஈஸியாக நம்ம சாப்பாடு எடுத்து வைக்கிறோம்னா ஈஸியாக திறந்து மூடுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கக்கூடியது. இல்லை நம்ம எதுவும் ஒரு குழம்பு, கிரேவி, அந்த சட்னி அந்த மாதிரிலாம் வச்சு நம்ம டைனிங் டேபிளில் பரிமாறத்துக்கே நல்லாயிருக்கும். அது போக இப்போ யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து பித்தளையில் வச்சு வீடியோஸ்லாம் எடுத்து, ஷார்ட்ஸ்லாம் எடுத்து போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி விருப்பப்பட்டு கேட்குறாங்க. இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது. 3 பீஸ் செட்டு, 3மே நல்ல டைனிங் டேபிளில் சர்விங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறக்கூடிய கண்டிஷனில் இருக்கக்கூடியது. இது 3ம் அப்படியே செட்டாக தாங்க விலைக்கு கொடுக்குறேன். அதிலே சின்ன சைஸு. ஒரு பீஸ் கூட நம்ம இதே மாதிரி வேணும் அப்படின்னா அங்கே பஜாரில் நம்ம எத்தனை கடை ஏரியா இறங்கினாலும் கிடைக்காதுங்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே அந்த காலத்து இது அழுத்தமாக இருக்கக்கூடியது. சைஸ் வந்து பெருசு வந்து 4.5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு சைஸ் உடையது. பானை டைப்பில் இருக்கிறதுக்கு வந்து 4 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. சின்ன சைஸ் வந்து 3.5 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சு. இது அப்படியே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன். செட்டாக 4800 4800 விலை கொடுக்குறேன். அடுத்து பார்க்குறது வந்து ஒரு இருப்பு சட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சட்டி தான். சட்டி, அதுக்கான மூடி. இன்றைக்கி அந்த செட்டு போட்டிருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரியே இருக்குது. இப்போ காமிக்கிற பொருள்லாம் வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கலெக்ஷன் பண்ணி வச்சுருந்த பொருளை தான் இன்றைக்கி நம்ம சேலில் சேர்த்து வாங்குறவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கட்டுமேன்ட்டு போடுறோம். ஏன்னா அதெல்லாம் அந்த கிடைக்காதுங்கிற மாதிரி. இது வந்து சைஸ் வந்து 7 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. நல்லா அழுத்தமாக அந்த காலத்து சட்டி பொட்டடிச்சே செஞ்சுருப்பாங்க. வரும்பெல்லாம் மடக்கி விட்டு சின்ன சைஸ்லாம் கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி இதுக்கு பொருந்துகிற மாதிரி அந்த மூடி வந்து எப்படின்னா, நீங்கள் இது எல்லாமே வந்து நம்ம ரொம்ப செலெக்ஷனாக பார்த்து எடுத்து பொருந்தி பார்த்து ரெடி பண்ணி நம்ம சேலில் போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அவ்வளோ நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. 1900 அந்த பீஸு. சட்டி வந்து 7 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு படி. 2 சைடும் நல்லா வந்து உங்களுக்கு பித்தளையிலே பூன் போட்டிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, மேலே மறுபடியும் ஒரு டிசைன் மாதிரி கொடுத்து பூன் மாதிரி போட்டிருப்பாங்க. இது வந்து அந்த டிசைனை வச்சு தான் நம்ம இதெல்லாம் அந்த காலத்து படினே சொல்கிறோம். இப்போ வந்து இந்த மாதிரிலாம் செய்யறதில்ல. சைஸ் வந்து 4 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சு சைஸ் உடையது. 1100 1100 விலை கொடுக்குறேங்க. 4 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சு சைஸு, நல்ல கண்டிஷனில் உள்ள படி. அடுத்தா பார்க்குறது செம்பில் இருக்கக்கூடிய ஒரு குண்டா. காப்பர் பாத்திரங்கள் நிறையா விருப்பப்பட்டு கேட்குறீங்க. நம்ம கடைக்கு போட்டுட்ருக்கோம். நம்ம ஏன்னா செட்டிநாடு பொருட்களாக பார்த்து வாங்குறதுனால இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள செட்டிநாடு பாத்திரங்க. நல்ல கண்டிஷனில், புழங்காத கண்டிஷனில் இருக்கக்கூடியது. வாங்கின வாக்கில் போட்டிருக்கோம். வாஷ் பண்ணோம்னா இன்னும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். சைஸ் 4.5 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு சைஸ் உடையது. 1300 விலை கொடுக்குறேன் அந்த காப்பர் பாட். அடுத்தா பார்க்குறது வந்து ஒரு வெங்கல சொம்பும், அதுக்கு ஒரு டம்ளரும் தான். நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய வெங்கல சொம்புங்க. சூப்பரான ஒரு கனமாக இருக்கக்கூடிய வெங்கல சொம்பு. எவ்வளோ திருத்தமாக இருக்கக்கூடியது. இதெல்லாம் எத்தனையோ வருஷங்கள் பழமையானது. பேஸ்லாம் அவ்வளோ நல்லா ஃப்ளாட்டாக இருக்கக்கூடியது. கண்டிஷன் அவ்வளோ நல்லா இருக்குது.
அந்த சொம்புக்கு கரெக்டாக பொருந்துற மாதிரி ஒரு டம்ளரும் ஆட் பண்ணி போட்டிருக்கோம். ஏன்னா வெறும் சொம்புங்கிறத விட ஒரு டம்ளர் வச்சோம்னா நம்ம எங்கேயுமே ஒரு டைனிங் டேபிள்லையோ இல்லை இதுலையோ தண்ணி எடுத்து வச்சு குடிக்கிறதுக்கு கொள்றதுக்கு நல்லா இருக்கணும். லேசாக தட்டினாலே வைப்ரேட் ஆகக்கூடியது. சைஸ் 5 இன்ச்சு வெங்கல சொம்பு. டம்ளர் வந்து 3 இன்ச்சு இருக்கக்கூடியது. ரெண்டையும் செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன். 1900 விலை கொடுக்குறேன். பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த காலத்தில் அந்த ஒரு 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 2-4 பொருட்கள் நம்ம வீட்டில் வச்சோம்னாலே நமக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் நமக்கு அந்த இது அந்த காலத்து புழங்கின இதுவும் தெரியும் நமக்கு. 1900 அந்த சொம்பும் டம்ளரும். அடுத்ததாக பார்க்குறது ஒரு கும்மிள் வச்ச செம்படை மாதிரி இருக்குது. கும்மிள் வச்ச ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். நல்ல பெரிய சைஸ் ஒன்று, மீடியம் சைஸ் ஒன்று. பெரிய சைஸ் வந்து நல்ல ஒரு 4 லிட்டர்கிட்ட பிடிக்கும். நல்ல பெரிய சைஸு. நம்ம எதுவும் பொருள் கொட்டி வச்சுக்க, பருப்பு கொட்டி வச்சுக்க, கோதுமை மாவு கொட்டி வச்சுக்க, அந்த மாதிரி ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். மூடியெல்லாம் அவ்வளோ கனமாக உள்ளது. நல்ல கும்மிள் மட்டுமே அவ்வளோ கனமாக இருக்கக்கூடியது. நல்ல கண்டிஷனில் உள்ள அந்த காலத்து பாத்திரம். அதே மாதிரி அடுத்ததும் அதே இது தான். எப்போதுமே இந்த மாதிரி நான் செட்டாக உங்களுக்கு போடுறோம். அந்தளவுக்கு நம்ம பார்த்து பொருள் எடுத்துகிட்டு வந்து செட்டாகவே போட்டுட்ருக்கேன். சைஸ் வந்து 7.25 இன்ச்சுக்கு 7.25 இன்ச்சு. அதே மாதிரி அதுலேயே சின்ன சைஸ் இது. அடுத்ததாக பார்க்குறது அது வந்து உங்களுக்கு 5.5 இன்ச்சுக்கு 5.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. ரெண்டையும் செட்டாக 4700 விலை கொடுக்குறேங்க. 4700. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு கேரியர் தான். இது வந்து 10.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடிய ஒரு கேரியரு. 5 இன்ச்சு அகலம் இருக்கக்கூடியது. நல்ல கண்டிஷனில் 3 அடுக்கு கேரியர். யூஸ்வலாக கேரியர் ஃபுல்லாக என்னென்னா ஈயம் அந்தளவுக்கு உள்ள கண்டிஷனாக இருக்காது. இதெல்லாம் நல்ல கண்டிஷன். நம்ம செக் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு வரோம். ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனில் உள்ளது. இந்த கேரியர் வந்து 2900 2900 விலை கொடுக்குறேங்க. நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு கேரியர் தான். அகலம் வந்து 5 இன்ச்சு. ஹைட்டு கேரியரோட 3 ஹைட்டு பார்த்தோம்னா 10.5 இன்ச்சு ஹைட்டு வரும். அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு நடராஜர் சிலை. நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய நடராஜர் சிலை. வீட்டில் பரதநாட்டியம் கற்றுக்கிறவங்க இல்லை எதுவும் ஃபங்க்ஷன் அரங்கேற்றம் பண்ணுறவங்க அதெல்லாம் வந்து வீட்லேயே டெக்கரேட்டிவாக வைக்கிறவங்க இல்லை சாமி ரூமில் வைக்கிறவங்க எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கண்டிஷனில் உள்ள நடராஜர் சிலை. நல்ல அதோட பேஸ் பார்த்தோம்னாலே அது எந்தளவுக்கு பழமையானதுங்கிறது தெரியும். சைஸ் வந்து 9 இன்ச்சு, ஹைட் வந்து 9 இன்ச்சு இருக்கக்கூடியது. அகலம் 7 இன்ச்சு இருக்கக்கூடியது. இந்த நடராஜர் சிலை வந்து 4900 விலை கொடுக்குறேங்க. நம்ம சொல்கிற ரேட் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியரை. நான் தொடர்ச்சியாக வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். புதுசாக வாங்குறவங்களுக்காக சொல்கிறேன். 4900 விலை கொடுக்குறேன். இதுக்கு கரெக்டாக பொருந்துற மாதிரி ஒரு முக்காலியும் போட்டிருக்கோம். எதனாலனா கீழே வைக்கிறத விட ஒரு சாமி சிலைகள்லாம் ஒரு இந்த மாதிரி முக்காலியில் வைக்கும்போது ஒரு நமக்கு அந்த சந்தனம் போட்டு வச்சு ஒரு பூ வச்சு நம்ம அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி நம்ம வைக்கும்போது அந்த இடமே ஒரு தெய்வீகமாக டிவைனாக நமக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து அதே மாதிரி முக்காலி வந்து உங்களுக்கு 4.5 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 3200 விலை கொடுக்குறேன். தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம், செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி பெனிஃபிஷியலாக இருக்கட்டுங்கிறதுனால தான் நம்ம செட்டாகவே போடுறோம். அடுத்ததாக பார்க்குறது வந்து தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பக்கூடு. இதை வந்து ஆப்பக்கூடுங்கிறது கரண்டியெல்லாம் தொங்க விட்டுருக்கிறதுக்கு அந்த காலத்தில் செஞ்சுருப்பாங்க. பட் இப்போ வந்து டெக்கரேட்டிவாக யூஸ் பண்ணிக்கிறாங்க, வால் ஹேங்கிங் மாதிரி. இது வந்து வித்தியாசமான டைப். கயிறு வந்து திரிச்ச மாதிரி இருக்கக்கூடியது. கயிறு வந்து உள்ளே வெளியில் அந்த மாதிரி ஒன்று பின்னுன மாதிரி ஒரு 2 கயிறு எடுத்து ஒன்றுக்குள்ளே ஒன்று பின்னுன மாதிரி இருக்கக்கூடியது. 2 சைடும் அதே மாதிரியான டிசைன் இருக்கக்கூடியது. இந்த மாடல்லாம் இப்போ வந்து இன்றைக்கி வர மிஷின் கட்லாம் இந்த மாடல்லாம் செய்ய முடியாது. அந்த காலத்தில் ஹேண்ட் கார்விங்கில் அவ்வளோ மெனக்கட்டு செஞ்சுருக்காங்க. அந்த ஹேண்ட் கார்விங்க்கு தான் இன்றைக்கி காஸ்ட்டே. அதே மாதிரி இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. என்ன கண்டிஷனில் எப்படி இருக்கோ அதே கண்டிஷனில் தான் வரும். இதுக்குன்னு நிறைய டிமாண்ட் இருக்குது. ஏன்னா அந்த பழமை விரும்புகிறவங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஆப்பக்கூடு வந்து சேல் போகிறது. மேலே வந்து ஒரு சின்ன ஹோல் இருக்குது. அது வந்து இப்போ வந்து அந்த ஹோல் போட்டுட்டு உங்களுக்கு ஆணியில் வந்து மாட்டிக்கிறாங்க, வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ஆப்பக்கூடு வந்து உங்களுக்கு 3200 3200. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு ரோஸ்வுட்டில் இருக்கக்கூடிய ஒரு 5 பெட்டி பாக்ஸ் தான். அந்த காலத்தில் 5 பெட்டி மாதிரி பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம வந்து எப்படி வேணாலும் ஒரு ஜுவல் பாக்ஸ் மாதிரி எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடியில் வந்து மரம் தெரியணுங்கிறதுக்காக பாலிஷ் பண்ணாமல் இருக்குது. ரோஸ்வுட் மரத்துலலாம் இந்த கண்டிஷன்லாம் பொருள் கிடைக்கிறதே இல்லை. ரோஸ்வுட் மரம் ரொம்ப கிடைக்கிறதே கிடையாது. அதாவது இப்போ வரலாம், அதெல்லாம் வந்து விளைச்சல் இல்லாத மரங்களாக இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப அந்த காலத்தில் பர்மா தேக்கு அப்படின்னு எப்படி நம்ம சொல்கிறோமோ அந்த மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு முந்தின இதில் நல்ல கனமான மரங்களில் நடுப்பகுதி எடுத்து செய்கிறது அழுத்தமாக இருக்கக்கூடிய பாக்ஸு. நம்ம அந்த அலுமினிய கிண்ணங்கள் எடுத்துகிட்டு கூட நம்ம ஃபுல்லாக வேறு பாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து 4.5 இன்ச்சு ஹைட்டு, 7.5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு அகலம். பாக்ஸ் வந்து 3400 3400 விலை கொடுக்குறேங்க. நல்ல கண்டிஷனில் உள்ள பாக்ஸு. ரோஸ்வுட்லாம் நம்ம சொல்லி வச்சு தான் வாங்குற மாதிரி இருக்குது. எனக்கு எல்லா பொருட்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.